கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேன், எனக்கு வேலை இருக்குல்ல. ஏமா இருமா இருந்து மதியம் சாப்பிட்டுமா? அம்மா 2 நாள் தான் சொல்லிட்டு வந்தேன் வீட்லயே. நான் வரும்போது கூட உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, அதனால நான் இந்த காசு வச்சுக்கோங்க, எதுனா வேணும்ன்றத வாங்கிக்கோமா. சரி சரி அம்மா. சரி நான் கிளம்புறேம்மா, உடம்பு பாத்துக்கோங்க. சரி நான் போயிட்டு கால் பண்றேம்மா உங்களுக்கு. சரியா? எதுவும் வாங்கிட்டு வரலன்னு கஷ்டப்பட்டேன். அது டைம் இல்ல போலகுது, காசா குடுத்துச்சு. அது வரல பரவாயில்ல, 2000 ரூபாய் குடுத்துக்குதே. 3 weeks later. ஐயோ மாத்திரை வேற காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல வேலை என் பொண்ணு காசு கொடுத்துட்டு போயிடுது. வேற எதனா வாங்க சொல்றது, மாத்திரை தான் வாங்கணும். ஹலோ சொல்லுமா. ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் வரும், அது இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அந்த ஆர்டர் மட்டும் வாங்கி வைமா. சரிம்மா. வாட்டி வரும்போது நான் எடுத்துக்கிறேன். அது வந்து 2250 ரூபா வருதுமா. 2250 ரூபா வருதா? ஆமா, அது வந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிடுமா. நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா அன்னைக்கு 2000 ரூபாய், அது ஒரு 250 ரூபா நீ போட்டு வாங்கி வச்சிருமா. நீ கொடுத்த 2000 ரூபாயில நான் 250 ரூபா போட்டு வாங்கி வைக்கணுமா? வாங்கி வச்சிருமா. நான் வைக்கிறேம்மா, கூப்பிடுறேங்க. சரிம்மா சரிம்மா. என்ன கொடுமை பாரு, நான் என்ன தாண்டா காசா கேட்டேன்? 2000 ரூபாய் கொடுத்துட்டு 2250 ரூபா கொடுத்து நான் வாங்கணுமா? மாத்திரை வாங்கலான்னு இருந்தேன். இப்போ அந்த பையனாண்ட கேட்டா என்ன சொல்லணுமோ தெரியலையே. இதில் வேற 250 ரூபா வேற குறையுது. எதனா டப்பியில் போட்டு வச்சிருப்பேன், எடுத்து தான் வாங்கணும்.